அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, 86 இதே போல ஒரு கோடைக்கால பொழுதில் நான் இந்த ஊருக்கு வந்த பொழுது, இந்த ஊரில் இலக்கிய கூட்டங்களில் ஒரு பிராடன் மகுடி வாசித்து கொண்டிருந்தான். நான் முதலாக அந்த மகுடியின் நாதத்தை கேட்டேன். அப்படி ஒரு நாதத்தை அதுவரை நான் கேட்டதே இல்லை. அந்த நாதத்தில் மயங்கி நின்று அந்த பிராடன் முன்னால் நின்றேன். பிராடனுக்கு தெரியும், மயங்குகின்ற நாகங்களில் எந்த நாகம் தேரும் என்பது பிராடனுக்கு தெரியும். என்னை பார்த்தான். அப்படியே சுருட்டி கொண்டு தன்னுடைய இலக்கிய பெட்டிக்குள் போட்டு தன்னுடைய தோளில் என்னை தூக்கி கொண்டு சென்று விட்டான். அந்த பிராடன் பவா செல்லதுரை என்ற அந்த பிராடன். அவருடைய பின்னால் நான் பயணிக்க ஆரம்பித்தேன். அதைப்போல தினமும் மாலை பல பிராடன்கள் நாங்கள் 1 மணி நேரம் சாயந்தரம் நாங்கள் சந்திக்காமல் உறங்கி சென்றதே இல்லை. அந்த சந்தித்த நிமிடங்களில் எல்லாம் கதைகளும் கவிதைகளுமாய் போய்கொண்டிருக்கும். அப்படி பல பிராடன்கள் என்னை மகுடி ஊதுவதுண்டு. இங்கு நேரு தோழர் வந்திருக்கிறார், அவர் ஒரு பிராடன். எனக்கு ஓவியர் பல்லவன் வந்திருக்கிறார். தினமும் நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு அந்த டவுனுக்கு வெளியில் போய் ஒரு காஃபி சாப்பிட்றதுக்காக போவோம். அது காஃபி சாப்பிட்றதுக்காக இல்லை, அவரும் நானும் பல கதைகளை பல கவிதைகளை பகிர்ந்து கொள்வோம். இப்படி பல்வேறு பிராடர்களுடைய மகுடிகளை கேட்டு வளர்ந்தவன் நான். இன்றைக்கி என்னென்னா, பிராடர்கள்லாம் எதிரில் உட்காந்துருக்கீங்க, மகுடியை பாம்பு கையில் கொடுத்து வாசிடா பார்க்கலாம் அப்படின்னு என்னை மேடை ஏற்றி விட்டுட்டீங்க. இந்த சர்ப்பம் வெற்றிகரமாக மகுடியை ஊதினால் அந்த வெற்றி பிராடர்களாகிய உங்களை சேரும். வாசித்தலில் ஏதேனும் சிக்கல் நிகழ்ந்தால் அந்த தோல்வி அந்த சர்ப்பத்தை சேரும் என்று சொல்லி, நண்பர்களே, இப்போது நான் ஆரம்பிக்கிறேன். அன்றைக்கு அந்த பாம்பு பெட்டியை விட்டு வெளியே அப்படி நின்று அப்படியே அந்த பிராடனுடைய இசைக்கு ஆட ஆரம்பிக்கும். அது வெளியே நின்று அப்படி ஆட ஆரம்பிக்கும் போதே அந்த பிராடனுக்கு தெரிஞ்சிடும், இன்றைக்கி ஏதோ அந்த சர்ப்பத்துக்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுது. இது வழக்கமாக அப்படி எழுந்திரிச்சு நிற்கிற ஒரு தோரணியில் இல்லை, இன்றைக்கி அது வேறு விதமாக நிற்குது அப்படின்னு அந்த பிராடனுக்கு தெரிஞ்சிடும். அந்த பிராடனுக்கும் அந்த பாம்புக்குமான அந்த நட்பு இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 18 வருட நட்பு அந்த பாம்புக்கும் அவனுக்கும். அந்த பாம்புக்கும் அவனுக்குமான நட்பை பற்றி அந்த எழுத்தாளன் சொல்லும்போது ஒரு வரி சொல்லுவார், 2 பேருக்குமே ஒரு கருப்பும் சாம்பலும் கலந்த நிறம் 2 பேருக்கும் வந்திருக்கும். நட்பின் நிமித்தமாக இந்த பாம்பு தன்னுடைய நிறத்தை அவனுக்கோ, அவன் தன்னுடைய நிறத்தை தனக்கோ மாற்றிக்கொண்டு தன்னுடைய ஆதி நிறத்தை இழந்து ஒருவர் நட்பின் நிமித்தமாக ஒருவர் நிறத்தை ஒருவர் அடைந்திருக்கிறார்கள் என்று அந்த எழுத்தாளன் எழுதுவான். நண்பர்களே, அந்த அளவிற்கு அந்த பாம்புக்கும் பிராடனுக்குமான நட்பு அந்த அளவானது. இது அவனை விட முடியாது, அவன் இந்த பாம்பை விட முடியாது, அந்த அளவுக்கு நட்பு. எந்த பிரச்சனையுமே அவங்க 2 பேருக்குள்ளே இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு பார்த்து அது அப்படி எடுத்து ஆடும். இவனுடைய வாசிப்புக்கு அது நின்னே அடங்காது, அந்த வாசிப்புக்குள்ளே இது அடங்காது. இப்படி திரும்பவும் அப்படி திரும்பவும் அது பாட்டுக்கு பல்வேறு ரூபங்கள் எடுக்கும். இவனுக்கு புரிஞ்சிடும், மகுடியிலிருந்து நுர தள்ள ஆரம்பிச்சிடும். அவனுக்கு அவன் அப்படியே என்னடா ஆச்சு இது அப்படின்னு அவங்க மாமா ஞாபகம் வரும் அவனுக்கு. அவன் யாருன்னா அவன் தான் அவனுடைய குரு. பல்வேறு பாம்பினுடைய வித்தைகளை கற்றுக் கொடுத்தவன் அவன். அவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அவன் ஒரு நடமாடும் பாம்பு மாதிரியே இருப்பார். அவருடைய கண்கள் பாம்பின் கண்களைப் போல இருக்கும், அவருடைய இடுப்பு பாம்பின் நெளிவுகளைப் போல இருக்கும், காலின் சதைகள் எல்லாமே ஒரு நடமாடுற பாம்பு மாதிரியே இருப்பான். அப்படியே இவனுக்கு அந்த மாமா சொன்னது ஞாபகம் வரும். என்றைக்குமே பாம்புக்கு முன்னாடி நம்ம பயந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படி அவன் மாமா சொல்லியிருப்பார். இவனுக்கு அப்படி அந்த சொன்ன ஞாபகங்கள்லாம் அவனுக்கு வரும். அவங்க மாமா பாம்பை பற்றிய விஷயங்களை எல்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு டீ கடையிலையோ இல்லை சாதாரணமாக அவர் தூங்கிட்டு இருக்கும்போதோ இல்லை அப்படி போய்கிட்டு இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே மகுடிகளை அந்த மகுடியை தயார் பண்ணுறதுக்காக அந்த மரங்களை தேடி போவாங்க.
கல் மூங்கில் மரம் அப்படின்றார் எழுத்தாளர். அந்த மரங்களை தேடி காட்டுக்குள்ளே போகும்போது மட்டும்தான் அந்த பாம்புகளை பற்றிய விஷயங்களை எல்லாம் இவனுக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். அவர் வந்து என்னென்னா அவருக்கு வந்து இப்போ 67 வயசு. அவர் இறக்கும்போது கிட்டத்தட்ட 30 வயதில் வந்து அவருக்கு பாம்புகளுடைய பாஷை புரிஞ்சிடும். 18 வயதில் அந்த பாம்பு பிடிக்க தொழிலுக்கு போவார். 30வது வயதில் பாம்புகளோட பேச ஆரம்பிப்பார். பாம்பு பேசுகிறது இவருக்கு புரியும். அது உஷ்ன்னு சீர்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பிடாரனாக இருப்பார். அதை விட என்னென்னா அவர் கூட இவங்க பாம்பு பிடிக்க போவார்ல, இவங்க மருமகன் இவங்க எல்லோரும் போவாங்கல்ல, அது பாம்பு பிடிக்க போகிற அந்த நேரம் வந்து ஏதோ ஒரு புனிதம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு புனித தொழிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கிராமத்தினுடைய எல்லைக்குள்ளே போகும்போதே அவன் மாமன் சொல்லிடுவார், டே இந்த ஊரில் பாம்பு இல்லைடா அப்படின்ட்டு. டே ஊராடா இது, இந்த ஊருக்குள்ளே என் காலடியே படாதுடா. பாம்பு இல்லாத ஊர் எந்த ஊர்ரா? பாம்பு இல்லாத ஊரில் இருக்கிற மனுஷன் எந்த தப்புக்கும் பயப்பட மாட்டான். பாம்பு இருக்கிற ஊரில் இருக்கிற மனுஷன்தான் பயப்படுவான், தப்பு செய்ய பயப்படுவான். இந்த ஊருக்குள்ளே என் காலடியே படாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுற்றி போயிடுவார். அவர் வந்து விஷமுள்ள பாம்புகளோடு பழகினாரை தவிர மனசுக்குள்ளே விஷமில்லாதவர். அவருக்கு வாழ்க்கையில் தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்னென்னா, பாம்புக்கும் மனிதனுக்குமான அந்த பயம் இருக்குல்ல, அதை போக்குறது, பாம்புகளை மனுஷன் சாகடிக்காமல் அதை கொண்டு போய் காப்பாற்றுறது. இந்த பாம்பு பிடிக்கிற தொழிலுக்கெல்லாம் அவங்க கொடுக்குற கூலி என்ன தெரியுமா? ஒருவேளை சாப்பாடு தான். அதுக்கு மேலே அவர் எதையும் கேட்க மாட்டார். அவர் வந்து அவர் மருமனுக்கு சொல்லியிருப்பார், பாம்பு பிடாரனுக்கு வந்து பசியை பொறுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிம்பார். எவன் பசியை பொறுக்க தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் ஒரு உண்மையான பிடாரன் அப்படிம்பார். அந்த பாம்பு இருக்கிற ஊருக்குள்ளே போவார்ல, பாம்பு பிடிக்க போவார்ல, அது போகும்போது அப்படியே அவர் வேற ஒரு ஆளாக மாறிடுவார். அப்படியே அவருடைய சடையெல்லாம் அப்படியே காற்றுல அவரும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பார். போக போக அவருடைய காதெல்லாம் அப்படியே அப்படியே செவக்க ஆரம்பிச்சிடும். உடம்பில் இருக்கிற முடியெல்லாம் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிக்கும். அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த அப்படி பூமியை தட்டி அப்படி மண்ணை எடுத்து நாக்கில் தடவுவார். நாக்கில் தடவிட்டு அப்படியே ஒரு காற்று அப்படியே அப்படி ஒரு இழுப்பார். அந்த காற்றுல இழுக்கிற இழுப்பில் அவருக்கு வந்து எந்த பொந்தில் பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதை விட என்னென்னா அந்த பாம்புக்கும் தெரிஞ்சிடும் பாரு இவர். அந்த பாம்புக்கும் தெரிஞ்சிருமா, டே நம்மால் ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்னு. அப்படி நேராக போய் அந்த பொந்தில் பாம்பு இருக்கு இடம் அப்படிம்பார். கரெக்டாக இருக்கும். அப்படி வந்து ஒரு பாம்புகளோடு வாழ்ந்து, ஆனால் என்றைக்குமே வந்து அவர் ஒரு நாள் கூட ஒரு பாம்பு கூட அவர் கொன்னதே இல்லை. எவ்வளவு தூரம் இருந்தாலும் எவ்வளவு வயதான பின்னாலையும் அந்த பாம்பை கொண்டு போய் மலைகளில் கொண்டு போய் விட்டு வந்துடுவார். இன்றைக்கி இந்த பாம்பு இப்படி பண்ணுது, அடங்காமல் நிற்குது. இவருக்கு இவங்க மாமா சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். ஒன்றே ஒன்று மட்டும் அவர் சொல்லுவார், இந்த பாம்புக்கு மகுடி ஊதுறோம்ல, அந்த மகுடி ஊதுறது வந்து காற்றை விட மென்மையாக இருக்கணும் அப்படிம்பார். காற்று அடிக்கிறத விட மென்மையாக இருந்ததாண்டா பாம்பு மயங்கி நின்று ஆடும் அப்படிம்பார். அவன் எல்லாம் அப்படி தான் பண்ணியிருப்பான். இந்த பாம்புக்கும் அவனுக்கும் வந்து இது மாதிரி நிறைய முறை நடக்கும். அவன் வந்து அப்படியே அவன் மாமா கற்றுக் கொடுத்த தொழிலில் இருந்து அப்படியே மகுடி ஊத ஆரம்பிப்பான். அந்த பாம்பு இதே மாதிரி சில சமயங்களில் சேட்டெல்லாம் பண்ணியிருக்கு. அப்படியே மேலே ஏறி போய் அவன் மேலே ஏறி நின்று ஆடும், அவனுடைய கழுத்தெல்லாம் சுற்றும். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே கீழே வந்துடும், அந்த பெட்டிக்குள்ளே போயிடும். இப்படி சமயத்தில் பண்ணுந்தான். ஆனால் இன்றைக்கி வந்து அதனுடைய போக்கே வேறு மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்து அவன் மாமா சொல்லி கொடுத்ததான் ஞாபகம் வரும். எந்த இடத்துலையும் மகுடியை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது. அந்த பாம்பு அதுவே இந்த மகுடியினுடைய தன்மையில் தன்னை இழந்து போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றது உனக்கே தெரியும். நீயா நடுவில் நிறுத்தவே கூடாது, நீ பாம்புக்கு பயந்துடவும் கூடாது. இது எல்லாம் அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் வாசிக்கிட்டே இருப்பான், அவனுடைய நுரைய பொங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் அவன் அப்படியே ஒரு பித்து பிடிச்ச நிலையில் அவன் வாசிச்சிட்டே இருப்பான். அந்த எழுத்தாளர் சொல்வார், அது வந்து இவங்கிட்ட ஏதோ ஒரு சுதந்திரத்துக்கு வேண்டி நிற்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நினைப்பார். இல்லை இல்லை போதும், உன் கூட நான் இருந்தது போதும், நான் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஏதோ நம்மக்கிட்ட கேட்குதோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அது தன்னை மறந்து ஆடிக்கிட்டே இருக்கும்போது டகாருன்னு அந்த பாம்பு என்ன பண்ணும், அப்படி வானத்தை பார்க்கும். முதல் முறையாக வந்து சூரியனை பார்க்கும் அந்த பாம்பு. அது வரைக்கும் அது வானத்தை சூரியனை பார்த்ததே இல்லை. நம்ம ஊரில் இப்போ பௌர்ணமிக்கு போகிறோம்ல,
எவ்வளோ பேர் கிரிவலம் போகிறாங்க. பௌர்ணமி ஒரு கவிஞன் எழுதுனா விகடனில், பௌர்ணமி என்பது நிலவோடு சம்பந்தப்பட்டது என்பதை இவர்களுக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்ம நிலவுக்கு பௌர்ணமிக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கோம்ல. அந்த முதல் முறையாக அந்த பாம்பு வந்து சூரியனை பார்க்கும். சூரியனை பார்க்கணுன்னு கூட சொல்ல மாட்டார், சூரியனை தரிசிக்கும். முதல் முறையாக அது சூரியனை தரிசித்த உடனே அதுக்கு ஒன்றுமே புரியாது. ஏற்கனவே அது வந்து ஒரு பித்து பிடிச்ச நிலையில் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி சூரியனை தரிசித்த உடனே அதுக்கு வந்து வேறு ஒரு ஞானம் வந்துடும். அப்படியே படார் படார்னு பூமியில் அப்படி தலையை கொத்த போடும் எடுக்கும். சூரியனை திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருக்கும். இவனும் ஊதுறதை நிறுத்தவே மாட்டான். இந்த தில்லானா மோனம்பால் படம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து சிவாஜி கணேசனுக்கு தில்லானா மோனம்பாலுக்கு 2 பேருக்கும் போட்டி வரும். இந்த வந்து ஊதரை நிறுத்தவே முடியாது இவரால். வாயெல்லாம் அப்படியே இவருக்கு வலி எடுத்து ஆரம்பிக்கும். அப்படி உச்ச கட்டத்தில் இவர் நாதஸ்வரத்தை வாதிச்சுக்கிட்டே இருப்பார். பத்மினி காலில் இருந்து சலங்கை ஒன்று ஒன்றா அப்படியே கலண்டு விழும். காலில் அப்படியே அந்த சலங்கை கொத்தி ரத்தமாக வரும். அவளாலையும் நாடிகிட்ட நிறுத்த முடியாது, இவளாலையும் நாதஸ்வரத்தை நிறுத்த முடியாது. எப்போ நிறுத்துவாங்கன்னு அந்த கிளைமாக்ஸ் சீன் இருக்குல்ல, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இவர் நிறுத்துறதா பாம்பு ஆட்டத்தை நிறுத்துமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த சூரியனை தரிசித்ததுக்கப்புறம் அதனுடைய ஆட்டம் இன்னும் வேறு விதமாக ஆயிரும். அந்த மகுடிக்கு முன்னாடி போய் அந்த நாவை பிளந்து வாயை பிளந்து அந்த மகுடியை போய் டக்கு டக்குன்னு அடிக்கும். நீ இல்லை, நீ வாசிக்கிறது எனக்கு பத்தலை, இன்னும் வாசி அப்படின்னு நான் அவங்ககிட்ட போய் யாசகம் கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை நீ நான் வேறு லெவலுக்கு போயிட்டேன். நான் நீ வாசிக்கிறது பத்தலை, 18 வருஷமாக நான் இதை கேட்டுட்டேன், வேண்டாம் வேறு வாசி அப்படின்னு அவனை அது டக்கு டக்குன்னு அந்த நாதத்தில் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இவனுக்கு தெரிஞ்ச நாதம் இதோட தானே, அது மாரி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இவனை வந்து தான் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இவ்வளவு ஞானமும் நம்மேல் பிரியமும் கொண்ட இந்த பாம்பு நம்மளை விட்டு பிரிய போதேங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இது ஏதோ ஒன்று இந்த பாம்புக்கு நடக்க போகுது அப்படின்னு. கடைசியாக இந்த பாம்புக்கு வந்து என்னென்னா, பக்கத்தில் நின்று பார்க்குறாங்கல்ல, அவங்களுடைய பாஷையெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். சூரியனை தரிசித்த உடனே மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு இந்த பாம்புக்கு தெரியும். அப்போது அதுக்கு இன்னும் வேறு ஞாபகங்கள்லாம் வரும். தன்னோடு சேர்ந்த இனங்கள் காட்டுக்குள்ளே பொந்துக்குள்ளே எங்கெங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஞாபகங்கள்லாம் அதுக்கு வரும். எல்லாத்தையும் மீறி அது வந்து எதுக்கும் எந்த ஞாபகங்கள் எந்த சிந்தனை வந்தாலும் அதனுடைய ஆட்டமும் அதனுடைய ஆக்ரோஷமும் அந்த பிடாரன் முன்னால் அதிகரித்து கொண்டே இருக்கும். கடைசியாக யார் முன்னாடி முடிக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பிடாரன் வந்து இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி வாசிக்க முடியாதுன்னு நெஞ்சை அடைச்சி மயங்கி விழுந்துருவான். சிறிது நேரத்தில் அந்த பாம்பும் கீழே விழுந்து முடிச்சுக்கும் தன்னுடைய இதை. நண்பர்களே, இந்த கதை நீங்கள் ஒரு பாம்பை பற்றி இல்லை ஒரு பிடாரனை பற்றி நினச்சிங்கன்னா உண்மையில் அப்படி கிடையாது. இந்த கதை வந்து பாம்பை பற்றிய கதையும் கிடையாது, இந்த கதை வந்து பிடாரனை பற்றிய கதையும் கிடையாது. இந்த கதை பிடாரன் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் அதை பொருத்தி கொள்ளலாம். கணவன் என்ற பிடாரத்திடம் பெற்றுக் கொள்ளலாம், மனைவி என்ற பிடாரத்தோடு பெற்று நீங்கள் அதை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். யாரிடம் வேண்டுமானாலும் இந்த பாத்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் ஆண்கள் யாரிடம் வேண்டுமானாலும் அந்த சர்ப்பத்தை நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அந்த மகுடி இருக்குல்ல, அது ஒரு மகுடி கிடையாது, பல மகுடிகள் சேர்ந்தது. அந்த மகுடியினுடைய நாதத்துக்கு கட்டுப்பட்டு தான் இவங்கெல்லாம் நம்ம ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை, நம்ம நண்பர்களை, நமக்கு கீழே நம்ம அன்பாக நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க ஒரு எத்தனை நாள் தான் வந்து அதை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த நாதத்தை மீறி தனக்கு இன்னொரு நாதம் நீ எனக்கு இப்போ வாசித்து காட்டு அப்படி என்று சொல்லி ஆக்ரோஷம் எடுக்கிற அந்த நாகத்தை போல இந்த மனிதர்களும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நட்புக்குள்ளேயோ அவங்க அதிகாரத்திற்குள்ளேயோ இருக்கிற அந்த போதாமையை உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுதான். நண்பர்களே, இலக்கியம் என்ன கற்றுத்தரும் என்று சொன்னால் இதை போன்ற சின்ன சின்ன நுட்பங்களை வாழ்வினுடைய நுட்பங்களை கற்றுத்தருவதுதான் வந்து இலக்கியம். இந்த கதைகளை வந்து
நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நானும் பவாலாம் பேசிட்டு இருந்தோம். இந்த கதைகள் படிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டாக படிக்கிறவங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்வி அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் புதுமைப்பித்தன் எத்தனை கதை எழுதியிருக்காரு அப்படின்னா, புதுமைப்பித்தன் வந்து 132 கதை எழுதியிருக்காரும்பார். அதில் 62வது கதை சொல்லுங்கன்னா சொல்லுவார். இது மாதிரி நீங்கள் எந்த எழுத்தாளர் பேர் கேட்டால் அவர் எத்தனை கதை எழுதியிருக்காரு எல்லாம் சொல்லுவார். ஆனால் எல்லாமே அவருக்கு வந்து டெக்ஸ்ட்டு தான். நேரு தோழர் கூட அடிக்கடி சொல்லுவார், இவங்களுக்கெல்லாம் புத்தர் வந்து என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க இவங்க புத்தரை. அதை மீறி அவனுடைய கொள்கைகள் என்ன, அதை சுவீகரித்து கொள்வது, அதனுடைய வார்த்தைகளை சுவீகரித்து கொள்வது, வாசிப்பது என்பது கனிந்து வாசிக்கணுங்க. இன்றைக்கு தினத்தந்தி பேப்பர் வாசிக்கிற மாதிரி, ஒரு தினகரன் பேப்பர் வாசிப்பது மாதிரி ஒரு கதை வாசிப்பது அல்ல. பிரபஞ்சன் சார் சொல்வார், அது வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு தன்னுடைய நாவை விட்டு மறந்து போகிற ஒரு இனிப்பு போல கிடையாது ஒரு கதையை வாசிப்பது, ஒரு இலக்கியத்தை வாசிப்பது. அதை உங்களுக்குள் ஒரு பாடுபடுத்தணும், உங்களை தூங்க விடாது பண்ணணும், உங்களை வந்து இம்சை பண்ணணும். நீங்கள் உங்கள் பண்ண தப்பை நம்ம ரியலைஸ் பண்ண வைக்கணும். நான் உட்பட நான் சொல்கிறேன், மேடையிலேருந்து பேசுகிறோம். அந்த கதைகளை படிக்கும்போது நாம் நம்மளை சுவீகரித்து கொள்ளவும் நம்மளை புதுப்பித்து கொள்ளவும் தான் இலக்கியம் நமக்கு பயன்படும். நண்பர்களே, இதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாம்பும் பிடாரனுங்கிற மாதிரி ஒரு கதை, நேரடியான ஒரு கதை எழுதியிருக்காரு. இந்த கதையை எழுதுவர் வந்து வண்ண நிலவன். இதுக்கு அடுத்து ஒரு கதை ஒன்று இருக்குது. இதேயோட சம்மந்தப்பட்ட எப்படி ஒரு பிடாரனும் ஒரு பாம்பும் இருந்துச்சோ அதே மாதிரி நேரடியாக ஒரு 2 மனிதர்களுக்குள்ளே உள்ள கதை. வந்து வீட்டில் இருந்து பாத்ரூமில் இருந்து சவுண்ட் வரும், ஏய் வசந்தரா சோப்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சவுண்ட் வரும். இவளுக்கு கல்யாணம் ஆகி அப்போ தான் 1 வாரம் ஆகிருக்கும். அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் மறு வீட்டுக்கு வந்திருப்பா. ஏய் மாப்பிள்ளை வந்து கூப்பிட்றாருலாடி, போய் சோப்பு கொண்டே கொடுறே அப்படின்னு. அம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், சோப்பு எடுத்து வச்சிட்டேன், சுடு தண்ணி எடுத்து வச்சிட்டேன், எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், அவர் சும்மா எது கூப்பிட்றாருன்னு தெரியல அப்படின்னு. இல்லைடி, அதாவது முதுகு தேய்க்கு கூப்பிடுவார், போயிட்டு வா. என்னது முதுகு தேய்க்கிறதுக்கா? முதுகு தேய்க்கிறது ஏம்மா நான் என்னமோ புதுசாக இருக்குது, நான் அதெல்லாம் போகவே மாட்டோமா அப்படின்பா. இல்லைடி போடி, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டம்டி அப்படின்னு. கல்யாணத்துக்கே அவள் வந்து ஒத்துக்கவே மாட்டான், எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒரு பிகாமோ ஒரு பிஎஸ்சியோ ஒரு ஃபைனல் இயர் ஸ்டேஜில் இருப்பாள், நான் அந்த படிப்பை முடிச்சுக்கிறேன் அப்படின்பா. ஆனால் அப்படி ஒரு மாப்பிள்ளை வீடு வந்து ஒரு வரதட்சணை கேட்காம ஒரு மாப்பிள்ளோடு வந்து அந்த ஒரு மிடில் கிளாஸில் அவங்க அப்பாவுக்கு முடிச்சு வச்சா போதும் அப்படின்னு மாதிரி நிலைமையில் இருக்கிறதுனால, அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி முடிப்பாங்க. அவங்க அண்ணெல்லாம் கூட சொல்லுவான், இல்லைம்மா நான் வந்து நீ முடியாதுன்னு சொன்னால் அதில் உறுதியாக நில்லு, நான் வந்து உன்னை படிக்க வச்சு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா சொல்லுவான். அவங்க அப்பா அதெல்லாம் இது நடக்கிற காரியத்தை பாடுறா, அதெல்லாம் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு. அவளுக்கு வந்து பல கனவுகள் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு வந்து அவள் பேர் வந்து வசந்தரா. அவள் வந்து என்ன நினைப்பான்னா, இந்த நம்ம கணவன் வந்து நம்மளை வசுன்னு கூப்பிடணும்னு நினைப்பாள். நம்மளை வசந்தரான்னு கூப்பிடக்கூடாது, வசுன்னு கூப்பிடணும்னு நினைப்பாள். ஆனால் இவன் வார்த்தைக்கு வார்த்தை வசந்தராம்பான். அவள் கணவன் வந்து ஒரு காரில் வந்து இறங்கணும்னு நினைப்பாள். தன்னை பொண்ணு பார்க்க வர்ற கணவன் வந்து ஒரு காரில் வரணும்னு நினைப்பாள். அவன் வந்து ஒரு குதிரை வண்டியில் வந்து இறங்கி இவளை பொண்ணு பார்க்க வருவான். கல்யாணம் நடந்துடும். 2 பேரும் கன்னியாகுமரிக்கு வந்து கனிமூன் போவாங்க. கன்னியாகுமரி அந்த மாபெரும் கடலுக்கு முன்னால் அவள் வந்து அந்த கடலை அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பாள். எவ்வளோ பெரிய விரிவு இது, எவ்வளோ பெரிய இயற்கையினுடைய ஒரு அழகு இதுன்னு அந்த கடலை பார்த்து வியந்துக்கிட்டு இருப்பாள். நம்மால் என்ன பண்ணுவார், அவர் மடியில் படுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக உடல் சம்மந்தமான சீண்டல்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவருடைய இது ஃபுல்லாக அதான், உடல் சம்மந்தமான சீண்டல்கள் மட்டும்தான். இவள் என்ன மனநிலையில் இருக்கிறா, எப்படி இருக்கிறா, எதையுமே இவர் பார்க்க மாட்டார். இவருடைய சிந்தனை எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவள் வந்து என்னடா இப்படி ஒரு கடல் இவ்வளோ பெரிய முன்னாடி ஒரு அலை அடித்து கொண்ட ஒரு மாபெரும் இயற்கையினுடைய ஒரு ஆக்ரோஷமான ஒரு காட்சி பார்க்கணுன்னே இவருக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு ரூமுக்கு போவாங்க. போன உடனே, என்ன வசந்தரா தலை வலிக்குதா அப்படின்னு. ஆமாம் தலை வலிக்குது. உடனே தலைவர் இதுதான் சாக்குன்ட்டு ஒரு அமிர்தாஞ்சன் எடுத்து உடம்பு முழுக்க தடை விடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இது விட்டுருங்க அப்படின்னு. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, டெய்லி ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது, அது வந்து திருநெல்வேலி பக்கம் நடக்கிற கதை, அதனால் ஒரு அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்காமல் அவர் வீட்டுக்கு போனதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அல்வா வாங்கிட்டு தான் போவார். வாரம் சினிமாவுக்கு கூப்பிட்டு போவார். பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமாக ஹோட்டல்லாம் கூப்பிட்டு போவார்.
அவர் என்ன நினச்சிருப்பாரு, நாம் வந்து நம்மளை மாதிரி யாரா பொண்டாட்டி இவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்க முடியும், எல்லாம் நம்ம பாரு இப்போ தினம் அல்வா வாங்கிட்டு வரோம், மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரோம், சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறோம். 2 பேருக்கும் வந்து 2 குழந்தைகள் வேறு பிறந்துடும். அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடும். குழந்தை பெற்றுட்டா போதும்ல, 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவங்க அம்மா அப்பா நினச்சிக்குவாங்க. 2 குழந்தை பெற்றுட்டா அப்போல்லாம் ரைட் நம்ம பொண்ணு வந்து செட்டில் ஆகிட்டா, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்னு. ஆனால் பல்வேறு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவளுக்குள்ளே இருக்கிற ஏக்கங்களை அந்த குடும்பமும் கண்டுக்காது, அவர் கணவனும் கண்டுக்க மாட்டார். அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் அந்த அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து வேலைக்கு வருவார். வந்த உடனே இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. சாயந்தரம் அந்த அம்மா உள்ள சமையல் கட்டில் இருக்கும். அப்போ அவர் சொல்லுவார், அண்ணாச்சி எப்படி அண்ணாச்சி உங்கள் வீட்டில் மட்டும் சண்டையே வரமாட்டேங்குது, அக்கா அண்ணியும் நீங்களும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்க அப்படின்னு. இப்போ சொல்லுவான், டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பொண்ணுங்களுக்கு வந்து சாயந்தரம் நீ ஆஃபீஸிட்டு வரும்போது ஒரு மல்லிகை பூவும் 100 கிராம் அல்வாவும் வாங்கிட்டு வா போதும், எல்லா பொண்ணுங்களும் சரண்டர் ஆகிடுவாளுங்க. நான் டெய்லி அல்வா வாங்காமல் மல்லிகைப்பூ வாங்காமல் வீட்டுக்கு போனதே இல்லை அப்படின்னு. ஒன்று எதிர் வீட்டில் அவர் பேசிகிட்டு இருப்பார்ல, அவங்க மனைவி வந்து கதவை மூடிட்டு சாவியை எடுத்துகிட்டு வேகமாக வரும். இவன் வந்து என்னது அப்படிமா, அல்வா வாங்கிட்டு வந்தால் போதுன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் அப்படியே சத்தமாக கத்துவான் என்னதுன்னு. உள்ளே இருந்த மனைவி வேறு பயந்து வேகமாக வெளியே ஓடி வருவாள். ஒன்று அவள் மனைவி சொல்லுவாள், இன்றைக்கி சமையல் செய்கிறது உன்னுடைய பொறுப்பு, இந்தா சாவி எப்படி, நான் எதிர் வீட்டில் போய் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அந்த அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிரும். நண்பர்களே, எப்படி அந்த கதையில் ஒரு பாம்பு ஒரு பிடாரனோ, அது மாதிரி இந்த கதையில் 2 பாம்பு, பிடாரன் 2 பிடாரன். ஒருத்தி வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அதை மீற வழி இல்லாமல் இருக்கிறவ, இன்னொருத்தி வந்து அந்த அன்பை மீறக்கூடிய ஒரு பாம்பு. 2 இது நேரடி கதையாது, அது படிமமாக சொன்ன ஒரு கதை அது. நண்பர்களே, இலக்கியம் என்பது இதை போல். இலக்கியம் படித்து நாம் வந்து பவா சொல்வார் அடிக்கடி, நம்ம நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது, நம்ம பிள்ளைங்களை வந்து பெரிய ஐஏஎஸ் ஆக்கிட முடியாது. இலக்கியம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு லேசான நுட்பங்களையும் மனித மனங்களை புரிந்து கொள்வதற்கான சில தன்மைகளையும் சில இடங்களையும், வாழ்க்கையில் எந்த கௌரவத்திற்கும் நாம் இடமளிக்காமல் ரைட் எல்லாம் கடந்து போகட்டும் என்னக்கூடிய ஒரு தன்மையையும், மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் இலக்கியம் நமக்கு கற்றுத்தரும். நவீன இலக்கியம் இப்படி என்றால், இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமய இலக்கியங்கள். நண்பர்களே, இதில் இஸ்லாத்தில் ஒரு கதை இருக்குது. இறைவன் வந்து என்னுடைய நண்பன் சுலைமான் வந்து இறந்து பூமியிலிருந்து வரான், சொர்க்கலோகத்தை திறந்து வையுங்கள் அப்படின்ட்டு இறைவன் வந்து இறை தூதர்களுக்கு ஆணையிடுவார். எல்லாமே சொர்க்கலோகத்தை ஒரு நிமிடம் கூட என்னுடைய நண்பன் சுலைமான் காத்திருக்கக்கூடாது, அவன் நேரடியாக சொர்க்கத்திற்கு வர வேண்டும், கதவுகளை எல்லாம் திறந்து வையுங்கள், அவன் பூமியிலிருந்து மேலே வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அந்த இறைவன் சொல்லுவார். அப்போ அந்த இறை தூதர்லாம் கேட்பாங்க, இவன் வந்து 5 வேளை தினமும் தொழுகை செய்தான் என்பதற்காக நீங்கள் கதவை திறந்து வைக்க சொல்கிறீர்களா அப்படின்னு. இல்லை அப்படிம்பார் இறைவன், அதுக்காக கதவை திறந்து வைக்க சொல்ல. சரி, இவர் வந்து இஸ்லாத்தினுடைய சட்ட பிரகாரம் நேர்மையாக வாழ்ந்தார் என்பதற்காக நீங்கள் கதவை திறந்து வைக்க சொல்கிறீங்களா? இல்லை, அந்த காரணத்துக்காகவும் இல்லை. அப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த கதவை எல்லாம் திறந்து வைக்க சொல்கிறீர்கள் என்று இறைவன் கேட்கும்போது, இவன் வந்து ஒரு நாள் மசூதிக்கு வந்து காலையில் 5 மணிக்கு தொழுகைக்கு வந்தான். அந்த தெருவில் வந்து ஒரு பூனை நடுங்கிக் கொண்டிருந்தது, உயிருக்கு பணியில் எப்பவும் இறந்து விடுமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த சுலைமான் வீட்டிற்கு சென்று ஒரு கம்பளி எடுத்து வந்து அந்த பூனையின் மேல் போர்த்தி விட்டு சற்று தாமதமாக அன்று தொழுகைக்கு வந்தான். ஒரு உயிரை காப்பாற்றியதற்காக முதல் காரணத்தை முன்னிட்டு அவன் ஒரு நிமிடம் கூட நிற்கக்கூடாது என்று சொல்லி கதவுகளை திறந்து வைக்க என்று சொல்கிறார் இறைவன். அப்படிப்பட்ட ஒரு மதங்களிலிருந்து துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள் என்றால், அது நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்டாக படிக்கிறவங்களுக்கு அப்படி தான் தோணும். அதை கனிந்து அதனுடைய மதத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கனிந்து படிக்கிறவர்கள் என்றைக்குமே தவறாக போக மாட்டார்கள். நண்பர்களே, அதே போல் இன்னொரு கதை ஒன்று இருக்குது, பாரபாஸ் அப்படின்னு. இந்த பாரபாஸ் அப்படிங்கிறவன் உங்களுக்கு யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவை வந்து சிலுவையில் அறையிறதுக்கு அங்கே 3 பேரை வந்து ஏற்கனவே ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க.
திடீர்னு தான் இயேசு வந்து அன்னைக்கு சிலுவையில் அடித்தே ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. வேறு வழியே இல்லை, யாரையாவது ஒருத்தரை இறக்கி விட்டுருங்க, இயேசு வந்து அன்னைக்கு எந்த காரணம் கொண்டும் தள்ளி போட முடியாது, சிலுவையில் அடிச்சிருங்க அப்படின்னு. பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து ஒருத்தனை அப்படியே வெளியில் எடுத்து வருவாங்க. அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்னடா இது நம்ம சிலுவையில் அடிக்கத்தான் எடுத்துகிட்டு வராங்களா அப்படிமா. அந்த சிறை காவலன்னு சொல்லுவான், யோ உனக்கு அதிர்ஷ்டயா அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு, நீ வந்து தப்பிச்சிட்ட. அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து தப்பிச்சு போனவங்கள வரலாறே கிடையாது. அதில் வந்துட்டான்னா அவன் வந்து சிலுவையில் தான். நம்ம ஊரில் அப்போ ஹேங் பண்ணுற மாதிரி அவங்க சிலுவையில் அடித்து தான் சாகடிப்பாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, யார் எதுக்காக என்னை விட்டாங்க அப்படின்னு. அதோ போகிறார் பார்த்தியா, அவரை வந்து இன்றைக்கி சிலுவையில் அடித்து ஆகணுன்ட்டாங்க, அவருக்காக உன்னை விடுவிச்சிட்டாங்க. அவர் யார்யா அப்படின்னு. அவர் தான் வந்து இந்த உலகை மீட்பதற்காக வந்த தேவன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியலை அப்படின்னு. இவன் ஓடியே போய் கூட்டத்தில் போய் பார்ப்பான். ரொம்ப ஒரு வலுவற்ற உடலாக இருப்பார் அவர். இவரா வந்து தூதர்ன்றாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா இவனுக்கு அந்த வார்த்தையெல்லாமே அவனுக்கு என்னென்னு தெரியாது. இவன் திருடன், ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க. அன்னைக்கு தேதிக்கு வந்து அவனை வந்து சிலுவையில் அடிக்கணும். அவன் வந்து அந்த ஊர்வலத்தில் போய்கிட்டே இருப்பான். எல்லாம் அந்த ஊர்வலத்தில் போய்கிட்டு இருக்கும்போது குழந்தைகள் எல்லாம் வந்து பொதுவாக அந்த திருடர்களை சிலுவையில் சுமந்து போகின்ற திருடர்களை அந்த தெருவினுடைய குழந்தைகள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்காக சற்று தூரம் வருவார்கள். அவர் பின்னால் திரும்பி போவாங்க. இவன் மட்டும் அப்படி போய்கிட்டே இருப்பான். அந்த மலை மேலே 2 சிலுவைகளில் ஏற்கனவே 2 பேர் தயாராக இருப்பாங்க. நடுவில் இருக்கிற சிலுவையில் இவரை ஏற்றுவாங்க. இவன் ஓரமாக நின்று பார்ப்பான். பரபாஸ் பார்த்தா அந்த வலது பக்கம் இருக்கிற சிலுவையில் உள்ளவன் மிகப்பெரிய திருடன், இவனுக்கே தெரியும். அவன் வந்து சிலுவையில் ஏற்றப்பட வேண்டிய ஆள் தான், அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு தெரியும். இடது பக்கம் இருக்கிற சிலுவையில் யாராக இருந்தால் நமக்கு என்ன, அது வேண்டாம். இந்த நடுவில் இருக்கிறான் பார்த்தியா, என்னடா இது, இவரை இறக்கிட்டு என்னை இறக்கிட்டு காப்பாற்றப்பட்டு இவனை ஏற்றியே ஆகணும் அப்படின்னா யார் இவர். இவனுக்கு வந்து எதுவுமே அந்த தர்க்கங்கள் எதுவுமே இவனுக்கு புரியாது. அவரை பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய உயிர் பிரிய போகும். திடீர்னு ஒரு பெரிய இருள் சூழும். இருள் சூழ்ந்து பழையபடியும் வெளிச்சம் தொடங்கும்போது அவருடைய தலை கவிழ்ந்து அவருடைய உயிர் போயிருக்கும். அவருடைய உடலை இறக்கி ஒரு வெள்ளை துணியை பற்றி ஒரு பெட்டியில் அடக்கம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டு போவார்கள். அவருடைய அம்மா இன்னும் ஒரு 4-5 பேரை போவார்கள். இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, யார் இவர், எதுக்காக நம்ம இவரால் நாம் காப்பாற்றப்பட்டோம், எதுவுமே இவனுக்கு புரியாது. இவன் வந்து மறுநாள் ஊருக்குள்ளே போவான். ஊருக்குள்ளே போனவொடனே யாருமே இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. பாரபாஸ்கிட்ட ஒருத்த கூட பேச மாட்டாங்க. எல்லோரும் குசு குசுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. இவன் தான் அந்த இயேசுவுக்காக இவனை இறக்கிட்டு தான் இயேசுவை அறிஞ்சிருக்காங்க, இவன் தான் போயிருக்க வேண்டியவன் அப்படின்னு எல்லோரும் இவனை வந்து பார்த்து பேசுவாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ இவன் போய் அவங்ககிட்ட எவ்வளவோ கேட்பான், என்ன யார் அவர் சொல்லுங்கள். இல்லை, அவர் தான் வந்து ஒரு தேவனின் மகன், இந்த உலகை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு. உலகை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற ஏயா சிலுவையில் அடித்தாங்க, எதுக்காக அடித்தாங்க, அவர் என்ன அப்படி தப்பு பண்ணார். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, அவர் அன்பை போதித்தார், வேறு எதையும் சொல்லலை. அவர் அன்பை போதித்ததற்காகவே ஒருத்தனை வந்து சிலுவையில் அடிப்பாங்க. ஆமாம், அன்பை போதித்ததற்காக அவருக்கு வேண்டாத மத பிரிவுகள் வந்து அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இவன் வந்து அந்த கிறிஸ்தவர்கள்ட்ட போய் இவங்க எப்படியாவது சேர்ந்து நம்ம உயிரை காப்பாற்றின ஒரு அமைப்பு இருக்குது, இவங்ககிட்ட போய் சேரணும்னு போய் அவங்க கூட நிற்பான். என்ன அவங்கள்ட்ட சேர்த்துக்கோங்க அப்படிமா. ஆனால் அவங்க வந்து இவனை சேர்த்துக்கவே மாட்டாங்க. இவனால தான் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் தான் வந்து இவன் மட்டும் அன்றைக்கு இல்லைன்னா நம்ம இயேசு வந்து இவனால தானே சாகப்பட்டார், இதுக்கு ஒன்றுக்கும் சமயமே கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே இவனை பார்த்த உடனே அது கோபம் வரும். பாரபாசை பார்த்த உடனே கோபம் வந்து இவங்களுக்கு அதிகமாகும். இயேசுவினுடைய தூக்கிலிடப்பட்டதற்கு இவனுக்கும் சம்மந்தப்படுத்தி இவன் எங்கள் பக்கத்திலே வராதம்பாங்க. அன்பு செலுத்தணுன்னு தானே அவங்க இயேசு செத்துருக்காரு, ஏன் என்ன நீங்கள் என் மேலே அன்பு செலுத்துங்க. இல்லை உன் மேலே நாங்கள் அன்பு செலுத்த முடியாது, அவருக்காக தப்பித்து விடப்பட்டவன் நீ. அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அன்பு செலுத்துக்குவீங்களா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் எங்களுக்குள்ளே மட்டும்தான் அன்பு செலுத்துவோம். உலகத்துக்கே அன்பு செலுத்த சொன்னவர் தான் அவர் இருக்கலாம், ஆனால் நான் வந்து உன் மேலே அன்பு செலுத்த முடியாது. நண்பர்களே, அந்த கதை வந்து பாரபாசை சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேர கதை, பெரிய நாவல். அது ஒரு மிக சுருக்கமாக சொல்கிறேன். அந்த
அவன் வந்து சிலுவையில் எறிஞ்சு தப்பிச்சிருவான்ல, தப்பிச்சு அவன் வந்து அதுக்கப்புறம் வேறு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற அன்புக்காக அவனுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவன் வந்து ஒவ்வொருத்தருடையாக இது பண்ணுவான். பழையபடியும் அவன் ஜெயிலில் அடையப்பட்டு நாடு கடத்தப்பட்டு போயிருப்பான். திருப்பியும் வரும்போது அந்த ரோமாபுரி நகரம் தீ வைத்து கொளுத்தப்பட்டதற்காக சில கிறிஸ்தவர்களை பிடிப்பாங்க. இவன் கழுத்தில் வந்து ஒரு செயின் மாட்டிருக்கும். அந்த செயினில் வந்து இயேசு அப்படின்னு எழுதியிருக்கும். அதை விரும்பி இவன் வந்து ஒரு இதை பண்ணி மாட்டியிருப்பான். இவனுக்கும் அந்த தீ வைத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த அடைச்சி வச்சுருக்கவங்க எல்லாருமே இவனை பார்த்த உடனே, இவன் நம்மளாலே இல்லையே, நேற்று வரைக்கும் இவன் நம்ம கூட இல்லையே, இவன் எப்படி இந்த தீ வைத்தலில் இவனை கைது பண்ணாங்கன்னு அப்பவுமே அவனை வந்து எல்லாருமே அவனை ஒரு இதாக பார்ப்பாங்க. அதில் ஒரு பெரியவர் சொல்லுவார், டேய் அவன் வாழ்க்கையில் இவனை மாதிரி துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க முடியாதுடா. பாரபஸ் மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி அவன் வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்க முடியாதவன். ஒருவனுக்கு கடவுள் இல்லை என்பதால் அவன் குற்றவாளி ஆயிடுவானா? அவனுக்கு கடவுள் கிடையாது, அவன் குற்றவாளி ஆயிடுவானா? கடவுள் நமக்கு இருக்கிறார், நம்ம நல்லது செஞ்சுருக்கோமா அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் அந்த அந்த செயின் அவன் கிறிஸ்தவன் இல்லைன்னு கூட அவன் தப்பிச்சிருப்பான். ஆனால் அவன் அந்த செயின் எடுக்க விரும்ப மாட்டான். கடைசியில் எந்த அவன் தண்டனையிலிருந்து தப்பித்து வந்தாரோ அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ரெண்டு பேராக கட்டி சிலுவையில் ஏற்றுவாங்க. அப்பவும் இவனுக்கு வந்து ஒரு தனி சிலுவை தான் மாட்டோம். இவனுக்கு தனியாக தான் இவனுக்கு ஒரு சிலுவை, ரெண்டு பேராக சேரும்போது இவனுக்கு ஒரு தனி சிலுவை மாட்டோம். அதே போல் ஒரு இரவு வரும்போது அவன் கடைசியாக சொல்லுவான், இந்த இரவுக்கு என்னுடைய ஆன்மாவை விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய உயிர் பிரியும். நண்பர்களே, அனைத்து மதங்களும் அன்பையும் நட்பையும் தான் நமக்கு போதித்தது. இன்றைக்கு இவ்வளோ அந்த அரசாங்கம் இந்த அளவிற்கு செலவு பண்ணி இந்த புத்தக கண்காட்சியை நடத்துவது நல்ல மனங்களை புரிந்து கொள்வதும் மனிதர்களுக்குள் மனிதர் மனங்களை புரிந்து கொள்வதும் அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. தேர்தலுக்குள் எப்படியாவது எதையாவது செய்துவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் தேர்தலுக்குள் மாவட்டந்தோறும் அறிவு கோயில்களை திறந்து விட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய இந்த முயற்சிக்கு நாம் நிச்சயமாக நாம் கை கொடுக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு இலக்கியமும் கதைகளும் செழித்து வளர வேண்டுமென்றால், ஒரு நாடு செழித்து வளர வேண்டுமென்றால் கலாச்சாரம் செழித்து வளர வேண்டும். கலாச்சாரம் செழித்து வளர வேண்டுமென்றால் மொழி செழித்து வளர வேண்டும். மொழி செழித்து வளர வேண்டுமென்றால் அந்த மொழியை ஆளுகின்ற எழுத்தாளன் காப்பாற்றப்பட வேண்டும். அவன்தான் இந்த சமூகத்தினுடைய ஆன்மா. நண்பர்களே, இறுதியாக ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ஜப்பானில் வந்து ஆரம்ப பள்ளிகளில் வந்து ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா வந்து தெருவில் உட்காந்துருப்பா. தூரமாக வந்து குதிரைகள் வந்து கொள்ளைப்பட குதிரைகள் வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமமாக புகுந்து அவங்க வந்து பெண்களை சூறையாடுவதும் சொத்துக்களை சூறையாடுவதும் அழித்து கொண்டே அவங்க குதிரை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த அம்மா வந்து ஒரு 2 பசங்களோட உட்கார்ந்துருக்கும். எல்லோரும் ஓடுமாங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே வந்து கொள்ளைக்காரங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவ அவசரமாக ஒரு குழந்தைய கையில் அப்படி ஏற்றுவா, ஒரு குழந்தைய கையில் அப்படி தொங்க விட்டு வேகமாக ஓடுவா. அந்த குதிரை பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் நெருங்கிடும். அவளுக்கு ஏதாவது ஒரு குழந்தையை விட்டால் தான் இவளால் ஃப்ரீயாக ஓட முடியும். எந்த குழந்தையை விடுறதுன்னு தெரியாது. யோசனை பண்ணிக்கிட்டே ஓடுவா. ஒரு குழந்தையை விட்டுருவா, ஓடி போய் தப்பிச்சிருவா. மறுநாள் இரவு அந்த கிராமத்திற்குள் திரும்பி வந்த உடனே அந்த அம்மா சொல்லுவா, அவள் காப்பாற்றிய குழந்தை யாருன்னா, அவள் வந்து பக்கத்து வீட்டுக்காரி போகும்போது இந்த குழந்தையை பாற்றுக்கொள் என்று கொடுத்து விட்டு சென்ற குழந்தை. இன்னொரு குழந்தை இவளுடைய குழந்தை. இவள் எந்த குழந்தையை விடுவது என்று இவள் யோசனை செய்யும்போது நம்மிடம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்டு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதைத்தான் காப்பாற்றணும். நம்ம குழந்தை போனால் பரவாயில்லை, நம்மளை நம்பி ஒருத்தி ஒப்படைச்சிட்டு போயிருக்கல, அந்த குழந்தை தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை காப்பாற்றுவாள், தன்னுடைய குழந்தையை கைவிடுவாள். நண்பர்களே, 1000 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய எழுத்தாளர்கள், நம்முடைய படைப்பாளர்கள் காப்பாற்றி வந்த இந்த கலாச்சாரத்தை இது போன்ற அறிவு திருக்கோயில்கள் நடத்துவதன் மூலமாக அரசாங்கத்துக்கு நாம் கை கொடுத்து நம்முடைய மொழியை, நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றி இது போன்ற புத்தக கண்காட்சிக்கு நாம் இன்னும் அதிகமானவர்களை அழைத்து வந்து புத்தகங்களை வாங்கி வைக்க வேண்டும்.
அந்த புத்தகங்களை தயவு செய்து கனிந்து படிக்க வேண்டும். புத்தகங்களை வைத்திருப்பதாலோ புத்தகங்களை வாசிப்பதாலோ மட்டுமல்ல, அந்த புத்தகங்களை படிக்கும்போது நம்முடைய மனம் உருகி கனிந்து படிக்கின்ற எந்த மனிதனும் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க மாட்டான். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.